Rajan and all of us, we just met our respected Finance Minister, Mr. Arun Jaitley Saab. Yesterday we had a meeting with Mr. Gadkari and the officials. The farmers have been protesting here for the last 11 days. It is not just the issue of Tamil Nadu farmers, nor it is not just the issue of Karnataka farmers or a Kerala farmers or an Andhra farmers. It is an issue of an Indian farmer. This is an issue and it is a wider issue, and the government has to hear their cries. We came here as a responsible citizens of this country when we came to know that nobody was hearing them, and which has been happening for decades in this country. Now we have represented and the media attention has come. Thank you media, the national and the regional media. There are people from Haryana, from Punjab. All the farmers are slowly trickling in, and this movement is little becoming bigger. And the reason why we came here to bring focus onto this and to also tell public and to the people that all of us are responsible to stand for an Indian farmer. And I hope this is just a beginning, and we have come here and I think we have made a beginning into it. The protests will continue, and we will see that how the people and all human beings of this country will come together, will snowball into a bigger voice, and I'm sure this will snowball into a bigger voice. All thinkers, this is not a political movement. This is a right of a farmer, and it is our responsibility. And this is a beginning, and I assure you that we who have come to bring focus on this issue, we don't call this a victory, but we have just seen to it that proved and explained to the government that these farmers are not alone. They are not alone in Jantar Mantar. We are all here, and if need be, we will stand by them to any extent. And I hope this strong message will go to the government, and I'm sure and thankful again for the media to continue to keep this issue alive and to take it to people. And this has to become a mass movement, and we will see from here where it goes. எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் விஷால் அவர்களும் நானும் பாண்டியராஜனும் நம்ம எல்லாருமே வந்து அருண் ஜேட்லி சாரை பார்த்துட்டு வந்தோம். நேற்று கட்கரியோட பேசியிருக்கோம். இது 11 நாட்டா தமிழ்நாட்டு விவசாயிகள் இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குரலுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இது தமிழ்நாட்டின் விவசாயி போராட்டம் மட்டும் இல்லை. தமிழ்நாடோ, கர்நாடகாவோ, கேரளாவோ, ஆந்திராவோ, இந்திய விவசாயியின் போராட்டம். காலகாலமாக அவங்கள வந்து ஒரு பார்க்காம கண்டுக்காம விட்டுருக்கோம். எடுத்துகிட்டு இருக்கிற எந்த மெஷருக்கும் ஒரு விஷன் கிடையாது. நாங்கள் இங்கே வந்தது மொத்தம் மீடியா, நேஷ்னல் மீடியா இருக்கட்டும், ஒரு நிமிஷங்க, நேஷ்னல் மீடியா எல்லாருமே ஒரு முறை இந்த பக்கம் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு ஃபோக்கஸ் இல்லை. அருண் ஜேட்லி அவர்களும் வழக்கமாக அவங்க எல்லாம் சொல்கிறதான் சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நான் புரியுதுன்னு. பட் இது மட்டும் பத்தாது. நானும் விஷாலும் இங்கே வந்தது விவசாயிகளோட அவங்கள தனியாக விட நமக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும். மட்டும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்லணும், இவங்க தனியாக இல்லை, இவங்களோட இவங்க எல்லாரும் இருக்காங்க. ப்ராபபிளி இந்த ஒரு விசிட் இன்னைக்கு நிறைய ஃபோக்கஸ் வந்துக்கிட்டு இருக்கு. மக்களும் இது வந்து 2-3 பேரால் பண்ணுற விஷயம் இல்லை, ஒரு பெரிய போராட்டம் நடக்கணும். இதுலேருந்து இந்த போராட்டம் எவ்வளோ பெருசாகுங்கிறது காலம்தான் சொல்லணும். ஆனால் முதல் முறையாக இது 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 ஆரம்பம் மட்டும்தான். பட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு முறையாக அவங்க காதுக்கு இவங்க தனியாக இருந்தால் கேட்க மாட்டாங்க. சில பிரபலர்கள் வந்தால் தான், கொஞ்சம் சென்சேஷனலைஸ் ஆனால் தான் இவங்க கேட்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெஷரை போடுற ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த முயற்சியோட ஆரம்பம் இது. இதுக்கு மேலே இது எவ்வளோ பெருசாகும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கட்டும், கர்நாடக மக்கள் இருக்கட்டும், இந்தியாவின் மக்கள் இருக்கட்டும், அண்ட் சிந்திக்கிறவங்க இருக்கட்டும், இது பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது, இது மாஸ் மூவ்மெண்ட் ஆகணும். ஏனென்றால் எல்லாரும் உணர்றாங்க இது தேவை, இவங்களுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்குன்னு. அண்ட் ஐ ஹோப் and I believe that this will become a bigger movement. ஆமா, அவங்க வந்து நாங்க அவங்களோட ஒரு முறை பார்த்துட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க, முதல்ல நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் போய் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும். யாருமே வந்து ஒரு புரோட்டோகால் பர்மிஷன் நம்ம உள்ள அப்படி நுழைய முடியாது. ஆல்ரெடி விவசாயிங்க ஒரு தடவை அவங்கள பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் மறுபடியும் வாங்கன்னு சொன்னாங்க. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு அப்பாயின்மெண்ட், ஆனாலும் கொடுத்துருக்காங்க. சரி, முறையாக வந்து ஒரு அஹிம்சாவாதத்தில் ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இது ஏதோ முடிவில்லை, இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். பட் அவங்களுக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கு, விவசாயங்கள் தனியாக இல்லை, ஒன்றொன்னா குரல் சேரிட்டு இருக்கு.
அண்ட் அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. என்ன ஆகுது, நம்ம நாட்டோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு விவசாயி அழுதுகிட்டு இருந்தா அது வந்து முக்கியமாக இருக்காது இவங்களுக்கு. இவங்க வந்து இப்படி ஒரு கொஞ்சம் சென்சேஷனலைஸ் பண்ணாதான் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்தா தான் பாக்குறாங்க. இன்னொன்னு, விவசாயி மட்டும் தான் பாக்குறதுனால எதுவும் நடக்காது. நம்ம எல்லாருடைய பொறுப்பு அது. அந்த பொறுப்புணர்ச்சியோட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். பார்டர் இஷ்யூ ஆகட்டும் சரி, கேன்சர் இஷ்யூன்ட்டு தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு நிதி உதவி பண்ணியிருக்கீங்க, ஒரு அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்கீங்க. அது மாதிரி இப்போ இந்த போராட்டத்தை இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கோ இல்லை நேஷனல் லெவலுக்கோ கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கமோ இல்லை தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் ஏதாவது பண்ண, அதுதான் முடிவு. இதுக்கு விஷாலையும் பிரகாஷ் ராஜையும் நம்மளை போன்ற எல்லா பெரியவங்களையோ சிந்திக்கிறவங்களையும் அந்த முடிவுக்கு ஒன்னொன்னா ஒரு படிப்படியாக தான் போக முடியும். சொல்லி பார்க்குறோம், கேட்டு பார்க்குறோம், இல்லைன்னா போராட்டம் பண்ணி பார்க்குறோம். இப்போ 2 பேர் முக்கியமானவங்களுக்கு பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் பார்ப்போம். அவங்க பார்க்குறேங்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனைனால வந்து உங்களை பார்க்காம தவிர்த்ததா சில தகவல்கள் இருக்குது, பார்த்துட்டோமே. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பிஸியா இருக்கு. நீங்க பாருங்க, ஒன்று அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, அவங்களுக்கும் பல திடீர்னு தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி வரல இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நம்ம பிரஷரைஸ் பண்றதுனால பெரிய அளவுல தீர்வு வர போறது இல்ல. தமிழக அரசியலையும் தமிழக அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டில் ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு, அவங்களை எந்த வகையிலுமே பிரஷர் பண்ணல. ஏன்னா அவங்க தான் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க இது சம்பந்தமா வந்து எந்த விதமான பெரிய அளவுல வலியுறுத்தப்படாம இந்த விஷயம் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டதை நம்ம நினைக்கிறது. நீங்க கேள்வியை வந்து பதிலோட கேள்வி கேட்க கூடாது, அதுதான் பதில். அவங்களையும் பிரஷர் பண்ண போறோம். அதை என்ன பண்ண போறீங்கன்றத அது சொல்லுவோம், பண்ணும்போது பாருங்க. Sir, are you going to meet any minister to raise the voice? No, we finished meeting Gadkari Saab and Arun Jaitley Saab, and I think that is enough because they are the 2 years of this government, and we will see what is the reaction. Sir, Hindi. Okay. Okay, sir. Chalo. Thank you.